Hi மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எஸ் ரெடி காசுடைய அப்கமிங்கே ஸோ ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஒரு வீடியோ. எஸ் நம்மளுடைய ஜீவாவுடைய ரீஎன்ட்ரி வந்தாச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய இம்பாக்ட் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும். ஸோ அந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் நாள் த்ரூ அவுட்டாக மூவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங் டேஸில் அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்ற மாதிரியான அப்டேட்லாம் கூட எனக்கு கிடச்சிருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இவங்களை வச்சு ஒரு ட்ராக்கு போலீஸ் ஸ்டேஷன் ட்ராக். ஸோ அதாவது ரீசெண்ட் டேஸ்க்கு முன்னாடி ஒரு ரீல்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் நம்மளுடைய மீனா, ரோஹிணி அண்ட் ஜீவா இவங்க 3 பேரும் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரியான ஒரு ரீல். ஸோ பேக்ரவுண்ட் போலீஸ் ஸ்டேஷன். ஸோ என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஒருவேளை மீனா ஏதாச்சும் ஃபைன் பண்ணி கொடுத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி. இல்லைன்னா அந்த பணத்தை எடுத்துகிட்டு போனதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதை போலீஸே கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இருக்குது. இல்லைன்னா வேற ஏதாச்சும் இஷ்யூஸா அங்கே ரோஹிணியும் மீனாவும் வரப்போ இவங்க வராங்களா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ட்ராக் அப்கமிங்கில் இருக்குது. அது இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷன் ட்ராக் இருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது. ஏன்னா நேற்று நம்மளுடைய நம்ம விஜய் அம்மாவுடைய ஃப்ரெண்ட் இருக்காங்களே, பார்வதி அம்மா. ஸோ அவங்க ஒரு பிக்சர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் நம்மளுடைய பாட்டி ஆல்சோ அவங்க வந்திருந்தாங்க. ஸோ பாட்டியுடைய ரீஎன்ட்ரியும் வருது. ஏன்னா அந்த காஸ்டியூம்ஸ்லாம் பார்க்கும்போது ஏதோ கிராண்டாக ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு தோணுது. எஸ், நம்மளுடைய பார்வதி அம்மா, இன்னொரு பக்கம் ஸ்ருதியோடைய அவங்க அம்மா, இன்னொரு பக்கம் நம்மளுடைய பாட்டி அம்மா. ஸோ இவங்க 3 பேருமே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இதை ஹை வோல்டேஜ் ட்ராக் வீட்டில் எல்லாருமே சேர்த்து வச்சு ஏதோ ஃபங்க்ஷன் ட்ராக்கோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒருவேளை இந்த பூஜை ரிலேட்டடாக எல்லாருமே வரணும்னு சொல்லி விஜய் அம்மா சொல்லிட்டாங்களோ. ஸோ இந்த பூஜை ரிலேட்டடாக அதை ட்ராக் மூவ் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஸோ இது இல்லாமல் இன்னொரு அப்கமிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்கமிங் இல்லை, ஒரு ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர் தான். எஸ், நம்மளுடைய விஜயம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சன். ஸோ இவங்க கூட பாரதிதாசன் காலனி சீரியலில் கூட பண்ணியிருப்பாங்க. ஒரு பையனை மூத்த பையனாக எஸ் அவங்க நேற்று செட்டுக்கு வந்திருப்பாங்க போல. ஸோ எல்லாரையும் பார்த்துலேருந்து அவங்களுக்கு ஒரு பிக்சர்ஸ்லாம் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷம் பார்க்கலே. இதுக்கு நடுவில் ஜீவாவுடைய ட்ரூத் ரிவீல் மேக்ஸிமம் மெயின் லீட்ஸ் வச்சு முடிச்சாங்க அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் ஜீவாவுடைய கேரக்டர் அட்லீஸ்ட் மெயின் லீட்ஸ்க்கு பாசிட்டிவாக கொண்டு வந்தாங்கன்னா கூட ஓகே. ஏன்னா இப்போதைக்கு அவங்களோட கேரக்டர் மனோஜ் மட்டும் தான் நெகட்டிவ். ஸோ மெயின் லீட்ஸ்க்கும் சேர்த்து நெகட்டிவாக கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா நமக்குமே கொஞ்சம் இதாகிடும். ஏன்னா நிறைய நெகட்டிவ் ட்ராக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ மெயின் லீட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ட்ராக்ஸ் வந்துச்சு அப்படின்னா நமக்குமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஓகேவா? ஸோ நானுமே அது இப்போ ஃபீல் பண்ணுறேன். கொஞ்ச நாளாக ரொம்ப இது டல்லாக போயிட்டு இருக்கு. ஸோ நடுவில் அந்த ஸ்கூட்டி வாங்கி கொடுத்த ட்ராக்கும் அந்த மீனாக்கான அந்த கடையை போன ட்ராக் மட்டும்தான் அவங்களுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. பட் நடுவில் அவங்களுக்கு குட்டி குட்டி ட்ராக்ஸ் தான் போயிட்டு இருக்கு. எல்லாருமே ஓவரால் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வச்சு தான் அந்த ட்ராக்ஸ் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு செப்பரேட் ட்ராக் வந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய பர்சனலான ஒரு ஃபீல். ஸோ அது இல்லாமல் மீனாவுடைய ஃபேமிலியிலேருந்து யாரோ இது வரைக்கும் அப்டேட்ஸ் எதுவும் கிடைக்கல. மேபி அவங்கள வச்சு இந்த ஸ்கெடியூலுடைய எண்ணில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்டேட்ஸ் கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு நான் உடனே ஷேர் பண்ணுறேன். ஸோ அப்கமிங் பற்றி உங்களுடைய தாட்ஸ் என்னவா இருக்கும், ஸோ எந்த மாதிரி வரணும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.